ப்ளீஸ் ஒன்ஸ் மோர். நீ சிரிக்காத ஆத்தா. வெல்கம் பேக் டு ஜோசப் பிர்லாவா. காலங்காத்தாலே இன்னைக்கு நாள் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இன்னொரு பக்கம் இன்னொரு ஷூட் போயிட்டு இருக்குது. அந்த ஷூட்டுக்கு வந்து இன்னொரு கார்ல வீட்டுல வச்சு விட்டா, எலி வந்து அங்க கிரவுண்ட்ல நிறுத்தினால ஃபுல்லா டியூபர் கடிச்சு விட்டனால கார்ல இருந்து டீசல் ஃபுல்லா ஒழுகிருச்சு இன்னைக்கு காலையில. அதனால அந்த காரை விசில் விட்டாச்சு. இப்ப நம்ம காரை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, அதனால கார் கொடுத்து விட்டோம். இப்ப நம்ம என்ன எப்படி போறோம்னா டூ வீலர்ல போறோம். நீ ஏன் அங்க போய் நிக்கிற? சும்மா ஃப்ரேம் ஃபில் பண்றது. மேல உட்கார கீழே உட்காரதா போய் ரோட்ல உட்காரு. இப்படியே எல்லாரும் தமிழ் கிரியேட்டர்ல நினைச்சு போறாங்க. ஒரு அஜெண்டா தான் இப்ப ஃபைனல் பண்ணிருக்கேன். அந்த அஜெண்டா போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐஸ் பிரேக்கர் சான் கேட்டுக்கோ. மடிச்சு அந்த பேர் இருக்கு பின்னாடி. ஏதோ ஒவ்வொரு ஹீரோக்கு ஒவ்வொரு நம்பர் எடுத்து மடிச்சுட்டுதான் எழுதணும். இல்ல நான் மடிக்கிறேன். போன டைம் வந்து பேசலாம், இன்னைக்கு ஹிந்தியில பேசலாம். ஆனா தமிழ்ல மட்டும் உருப்படியா பேச மாட்டேங்கிறா. இவன் போய் கேட்கவும் போய் கஸ்டமர் கேர் நினைக்கிறேன். இது யாரு அன்வாஸ் பிசியோ டாக்டர் ஃபபு என்ன சார்? அவன் பிசியோவா இல்ல டாக்டரா இல்ல பப்பா எப்படி? ஆக்சுவலி அவர் வந்து எப்படின்னா பிசியோ டாக்டர் பப்பை மீட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்டு மூணு கலக்கம் இருக்குண்ணா. அப்பா பேர் எப்படி சேவ் பண்ண தெரியாதவனும் என்னை பார்த்து வரலாம். உங்க பேர் எப்படி நான் சேவ் பண்ணேன்? என் பேரு ஜோசப், JOSEPH. அதே SHAF ஜோஷப். எப்படி ஜோசப் வருது உனக்கு? அதுல அம்மாவை வந்துட்டு டே சொல்லுடா, என்னடா பண்ற ஆண்டாங்கிற என்னைய அம்மா சொல்லு பாக்குற. யாரு தலைக்கு என்ன நம்பரு? 2. தலை கிடையாது. நீங்க தலை இருந்தீங்களா? தலை கிடையாது. 1 2 3 4 5 இல்ல யோகே இல்ல. அதெல்லாம் வேண்டாம். ஃபில்லர் போடுறதுக்கு இவ்வளவு கேவலமா போடாது. கலர் எப்படி தலைன்னு சொல்லி கொடுக்குற? நீ மடிச்சே கொடுக்காத. எப்படி இவ்வளவு டேலண்டடா இருக்கு? விக்ரம் விக்ரம் நம்ம டைரக்டர் இல்லவே இல்லை. விக்ரம் சும்மா இருந்ததுக்காக இவ்வளவு சும்மா இருக்கக்கூடாது. ஒரு பேப்பர் 4 ஆக்டர் இருந்தது. ரஜினி இருந்தாருல்ல. ரஜினியா? ரஜினி இல்ல, அவருக்கு வந்தாரு. விஜய், அஜித், கமல். மத்த ரஜினி எங்க போனாரு? ரஜினி எங்கதான் வந்தாரு? வரவே இல்ல. அஜித் தான் ரெண்டு போட்டோவா போட்டிருந்தாங்க. நான் சரி அஜித் 2 போட்டோவா? நல்ல வேற ரஜினி கேட்டேன். சரி தம்பி, நீ நேர்ல போய் வாங்கிட்டு வந்துடுறியா? வீட்டுக்கு ஏதாவது மாப்பிள பாக்கணும். அவளுக்கு வேற தோச்சிக்கலாம். கூப்பிட்டாங்க எங்க இருக்கும்னு கேட்டா இவன் நடக்கிற இடத்துக்கு என்ட்ரன்ஸ்ல இருக்கும்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலி நம்ம எங்க இருக்கோம்னா அப்போட்டு இப்போ வந்துட்டு நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கு. பாருங்க டிரான்சிஷன் மட்டும். ஏங்க இப்படி போங்க. ஐயோ, இவங்களெல்லாம் முடியல. நாங்க யாரும் ஹெல்மெட் போடல நினைக்க வேண்டாம். மிக அருகாமையில் இருக்கு ஏர்போர்ட். இது வீட்டுல இருந்து ஒரு 200 மீட்டர் 400 மீட்டர் தான் வரும். அதனாலதான் போடாம வந்திருக்கோம். ஆக்சுவலி இப்போ போற இடம் வந்து கொஞ்சம் மெயினான இடம் தான். யானை பார்த்திருக்கோம், 2 பேரும் சிக்கி இருக்கோம். ஆனா கடைசியில அது யானை இல்ல, வாட்டர் பம்ப். ஆமா, பொதுவா ஒரு ஈவெண்ட்டுக்கு எம்சின்னு கூப்பிட்டா ஒரே ஒருத்தவங்க போவாங்க. ஒரு நாளைக்கு காலையில ஒரு ஈவெண்ட் முடிச்சுட்டு சாயந்தரம் பொழுதோட போவாங்க. நம்ம 6 பேர், இன்னும் 2 பேரை கூப்பிட்டுருந்தோம். அவங்க வரா போயிட்டா கடைசி நேரத்துல. ஏன்னா ஒரு 8 பேரா போயிட்டு இருக்கோம். எதுக்காகன்னா, ஒருவேளை
அந்த கைத்தோட கான்செப்ட் யாரும் விளையாடலாம் கை தட்டா நம்ம ஆளுங்களே கை தட்டி நம்மளை காப்பாத்திடுவாங்க. Yes, that is the beauty. இந்த போட்டாலே சூரியன் உச்சத்துல தெரியுறான். இது வேணா வச்சு பாருங்களேன் லென்ஸ் மூலியமா தெரியுதா? தெரியுது. அங்க 2 பேரும் வந்து டங் ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்றேன்னு பேர் உள்ள ஏதோ ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தான் போய் பார்க்கலாம். ஓகே நல்லா இருக்கு. கரெக்டா அது அருமையா கணக்கு பண்ணிருக்கீங்க ரகு. உங்களுக்கு எல்லாம் அழகா இருக்கேன்னு முத்தம் கொடுக்கணும். அதாவது நானே ஒழுங்கா மைக் கணக்கு பண்ணிருப்பேன். நீங்க போங்கண்ணே நான் கழட்டி கிழிக்கிறேன்னு சொல்லி ரிசீவர் அந்த பைத்தி எடுத்து அங்க மாட்டிட்டு இருக்குது. ஏதோ அவார்டு கொடுத்த மாதிரி அது ரிசீவர். இத மாட்டுறகு இதுல வீடியோக்கு வர்ற நம்ம எல்லாம் மைக் விட்டுட்டு வந்துட்டோம். அங்க நிக்கிற நீ மைக் வச்சுட்டு அதாவது கூட ஏன் வெயிட்டா இருக்கா? இல்ல ஓ கட்டப்பை பிடிக்கிறதுக்கு சாருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மண்டை வேற பிசக்காரனாட்டு இருக்கு. எங்க வீட்டுல இருந்து ஒரு 500 மீட்டர்ல இருக்கு. வருங்காட்டு நான் கட்டிக்கு போற பொண்ணு குடுத்து வச்சவ அதுக்குள்ள இங்க ஏன்னா அந்த பக்கம் வியூ வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு. திருப்பி காட்டிருங்க. இங்க வேற ஒரு புள்ள ஓடி ஓடி எங்களுத வந்து யாரும் வந்து நீங்க நரி கூட்டம் நினைச்சிடக்கூடாது. எப்படி கேவலமா டைலாக் 2 பேரும் சிங்கா சொல்றீங்க. அது ஒரு பாண்டுங்க. அதுக்குள்ள நாளைக்கு வேற ஒரு பையன் வந்து வெளில போறேன்னு சொல்லி கார் கேட்டான். ஒரு பார்க்கிங் தான் எங்க வீட்டுல இருக்கு. ஐயோ அதை காமிச்சா பொண்ணு கொடுக்க மாட்டாங்களோ. சரி ஓகே 2 பார்க்கிங் இருக்கு. பட் இன்னொரு பார்க்கிங் வந்து நாங்க வந்து வாடகை கூட்டிட்டோம். சார் ஏதாவது கிளைண்ட போய் யாரா அடி வாங்க வைக்காத வந்த உடனே நம்மளை ஏதோ வயல்ல எலி பிடிக்க வந்தோம்னு நினைச்சிட்டாங்க. எலி பிடிக்கிறவங்க இந்த பக்கம் வாங்கப்பா. பேக் சைடு வாங்கப்பா. கையில வர 2 கம்பி ஏதோ பம்ப் அடிக்கிற மாதிரி கண்டிப்பா கூப்பிட்டு கேக்குறேன். வராரு கேட்டாரு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து கேட்டரிங் வருவாங்க. லைக் என்ன சொல்றது, கார்ல வந்து போனா நான் வண்டி ஓட்டிட்டு இருப்பேன், எல்லாம் என்ன ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப மட்டும் நடத்தி ஓட்டி கிழிச்சிட்டேன். ஓகேவா? ஆக்சுவலி இன்னும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தங்க வந்திருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலி சும்மா சொல்லுங்க. ஏன் தட்டு இங்க பாருங்க. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிசார்டர் ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சிரிக்க சொன்னா எல்லாம் சிரிப்பாங்க. நம்மளாம் எப்படி சிரிப்போம்? வாய் விட்டு சிரிப்போம். இந்த அம்மா சிரிப்பை மட்டும் கொஞ்சம் கேளு. ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் 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 ஒன்ஸ் மோர். நிதின் வந்து அவன் மூஞ்சி வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். அதை பார்த்து நீங்க சிரிக்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க நீங்களா வின்னர். ஓகே பண்ணு நிதின் மூஞ்சியா. ஏய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நீங்க அப்படியே வாங்கிக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாட்டு பேரு கனிமாவா கண்ணமாவா பயங்கரமா டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. போச்சுல்ல மேம்? எனக்கு லைட்டா கேட்டுச்சு. சோ இன்னைக்கு நாள் எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம். சோ சங்கீத் இஸ் ஆல் அபவுட் என்ஜாய்மெண்ட் தான். சோ அதை இன்னும் ஒரு படி மெருகேற்றுறதுக்காக இன்னைக்கு நாளை தொகுத்து வாங்கிறதுக்காக வந்திருக்கிற ஹோஸ்ட் ஜோசப் பிர்லா ப்ரோ. ரெட் ட்ரெஸ்ல பாக்க நெருப்பு மாதிரி இருக்கீங்க. எல்லாருமே காட்டு தீ பரவறதுக்குள்ள கொஞ்சம் எல்லாருமே இந்த வருஷம் வந்துடலாம். சாயந்தரம் வந்து கத்துற ஒரு சவுண்ட் வருவீங்க. கத்துவீங்க பாப்போம். அப்பா அதை தவிர வேற ஏதாவது சொல்லு பாப்பா. இந்த மாதிரி நேரங்கள்ல வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னது? என்ன வருமாண்டி கடந்து வர. ஓகே வரலாம். கமல் தானே, கொஞ்சம் கொலாபரேஷன் இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இடுப்புல பேண்ட புடிச்சுக்கோ கீழே விழுந்து. அது இல்ல சொல்லுவாரு. சொல்லுங்க சொல்லுங்க நல்லா லவுடா. இந்த மாதிரி நேரங்கள்ல வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? லெஃப்ட் கால். இல்ல இந்த கரெக்டா சொன்னா நல்லா கையில கொடுத்து உற்சாகப்படுத்து. இந்த ஒரு சங்கீத் நைட்டை இன்னும் மெமரபிள் அண்ட் ஸ்பெஷல் ஆகணுங்கிறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு கைத்துல கொடுத்து உற்சாகப்படுத்தலாங்களா எல்லாரும்? ஆள வந்தா இருக்கவங்க மாதிரி கோவமா இருப்பாரு. இன்னைக்கு என்ன தக்லைஃப் கோவல் மாதிரி முதல் பொண்ணு அதுவும் எனக்கு தான் சிறுசா அதுவும் எனக்கு தான் என்ற கலக்கி இருக்கிறார். சித்தார் எல்லாரும் சேர்ந்து நல்லா ஒரு கைத்துல கொடுக்கலாம். ஓகே சோ பாய்ஸ் எல்லாரும் ஒரு சைட், கேர்ள்ஸ் எல்லாரும் ஒரு சைட் போயிடலாம். சோ இன்னைக்கு நாள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம்.
இன்னைக்கு ஈவெண்ட் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நம்மளோட ஹோஸ்ட் ஆங்கர் அண்ணா அண்ணா வந்து செம்மையாக வந்து ஆங்கரிங் பண்ணியிருந்தாரு. எல்லாம் உண்மையிலே சொல்றேன், ரொம்ப நல்லா பண்ணேன். தேங்க்யூ சூப்பரா இருந்துச்சு. ஆமா, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபன்ஃபில்டா இருந்தது. கேம்ஸ்ல ஜாலியா இருந்துச்சு. எல்லாரையும் கவர் பண்ணீங்க. ஆமா ஆமா, சூப்பரா பண்ணீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது. அதாவது நாங்க எல்லாம் அவ்வளவு எங்களால அவ்வளவு சீக்கிரம் அசைக்க முடியாது, அசைச்சிட்டீங்க. நீங்க ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க. நீங்க நல்லா பண்ணீங்க. என்னோட கசினோட சங்கீத் ஃபங்க்ஷன் இது. ஸோ டிஜே ஜோசப் பண்ண எம்சி எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு எல்லாமே. அவ்வளவுதான். அடுத்து ரசமலாய் இருக்கு. ரசமலாய் இருக்கு. நம்ம அடுத்த டெசர்ட்டுக்கு போறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.